ஈஸியான மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? இதுக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, வெங்காயம், மஞ்சள்தூள், 2 டம்ளர் தண்ணி சேர்த்து 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்துக்கங்க. தக்காளி ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, 1 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோட்ல. இப்ப தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும். அதுல 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மட்டன் அதுல சேர்த்துருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச மசாலா 1 ஸ்பூன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி அதுல கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி இறக்குனீங்கன்னா யம்மி